Welcome to food.green. Hi friends, usually நமக்கு சமோசானாலே ஞாபகத்துக்கு வரது நல்ல deep fried samosas தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஆனா இன்னைக்கு வந்து அதே டேஸ்ட்டை நம்ம வந்து பேக்கிங் மூலமாவும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இன்னைக்கு வந்து நான் பேக்டு சமோசா பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1.5 கப், சுகர் 1 டீஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ப, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 டீஸ்பூன், ஆயில் 2 tablespoon, water 1/2 cup. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லைன்னா ட்ரை ஈஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம டோ ப்ரிப்பேர் பண்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1/2 கப் வாட்டரை கொஞ்சம் லூக் வார்மா சூடு பண்ணிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டிசால்வ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் ஈஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை ரெஸ்ட்ல விடலாம். அப்பதான் இது நல்லா ஃப்ராத் ஆகி வரும். ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, நல்லா ஃப்ராத் ஆகி வந்திருக்குது. கோதுமை மாவோட ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம், ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ராத்தா இருக்கிற ஈஸ்ட் மிக்சர் இதுவும் இதோட ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீடர் இல்லைன்னா நம்ம கையில கூட நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்டு பண்ணி டோவை வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. மினிமம் 10 மினிட்ஸ் ஆச்சு நல்லா ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு பண்ணணும். அப்போதான் வந்து குளுட்டன் வந்து கோதுமை மாவில் ஃபார்ம் ஆகும். குளுட்டன் வந்து ரொம்ப மஸ்ட், அதனால 10 மினிட்ஸ் கண்டிப்பாக நீட் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டுனா எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டோவை நல்லா இப்படி ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். திரும்பவும் இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி மினிமம் 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு பண்ணணும். பண்ண என்ன ஆகும்னா இந்த டோ வந்து இந்த கவுண்டர்ல ஒட்டாம அப்படியே உருண்டு வரும். பவுல கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணிட்டு நம்ம நீட் பண்ணி வச்சிருக்கிற இந்த டோவை இதில் வச்சிடுங்க. வச்சு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு வெட் கிளாத் எடுத்து இதை மூடி வச்சிடுங்க. இது மினிமம் 1 hour வந்து ரெஸ்ட்ல இருக்கட்டும். அப்போதான் இந்த டோ வந்து இப்போ இருக்கிற குவான்டிட்டியை விட டபுள் த குவான்டிட்டி நல்லா ரைஸ் ஆகி வரும். மீன்வைல் நம்ம வந்து இதோட ஸ்டஃபிங்கோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டஃபிங்கான இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஆனியன் 2 ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண கேபேஜ் 1/4 கப், 2 கிரீன் சில்லி இதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், cumin powder 1/2 teaspoon, dry mango powder 1/2 teaspoon,
தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் முதல்ல பச்சை மிளகாவை வதக்கிக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் சாப் பண்ணி வச்சிருக்கோங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. தண்ணி விட வேண்டாம். என்ன தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர், cumin பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், கொரியண்டர் பவுடர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டஃபிங்கை நல்லா கூல் ஆக விட்டுடுங்க. 1 hour ஆயிடுச்சு. பாருங்க, டோ நல்லா டபுள் த வால்யூம் ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதை பஞ்ச் பண்ணி ஏர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்டலா இப்படி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து சின்ன சின்ன பால்ஸா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸா உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிட்டு இதை நம்ம நார்மலா சப்பாத்திக்கு ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஹாஃப் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இந்த இடத்துல தண்ணி வச்சு கொஞ்சம் ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது டோ வந்து சீல் பண்ணுறதுக்காக இதை எப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கிடைச்சிடும். இதுக்குள்ள நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணுங்க. இந்த எட்ஜஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இன்னொரு இதுவும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த இன்னொரு ஹாஃபை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இந்த கார்னரை வாட்டர் வச்சு ரப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்படி வச்சு சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு பாக்கெட் ரெடி. இதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டஃபிங் வச்சு இதை அப்படியே சீல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் பண்ணிக்கோங்க. எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி சமோசா ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. அவனை வந்து 180 degrees ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. இந்த சமோசா மேலே லைட்டாக மில்க் வாஷ் பண்ணி விடுங்க.
அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இதை 20 மினிட்ஸ் அவனில் வச்சு பேக் பண்ணிடுங்க. மேலே வந்து லைட் ப்ரௌன் கலர் வரும், அந்த கலர் வர வரைக்கும் பேக் பண்ணுங்க. மினிட்ஸ் முடிஞ்சு அவன்லேருந்து எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, food.green சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.